ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்லோரும் கேப்ஷா பார்த்து மைவித்ரியில் இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இனிமேல் சேர போகிறவங்களுக்கும் சேர்ந்தவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டேன். அப்புறம் இன்றைக்கி போலியோ சொட்டு மண்ணுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இன்றைக்கி இல்லை நாளைக்கு எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் இருக்க பால்வாடியிலே இல்லை ஸ்கூல்லே போய் போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. எனக்கு படித்ததில் பிடிச்சது நான் ஒரு சின்ன ஸ்டோரி. அதாவது ஒரு ஞானிகிட்ட போய் ஒருத்தர் கேட்டாரா, என்னோடய வாழ்க்கையில் நான் எப்படி கொண்டு போகிறது அப்படின்ட்டு வாழ்க்கையை. அப்போ அவர் சொன்னாரா, உன்னோட அறையை போய் பாரு, அதாவது உன்னோட ரூமை போய் பாரு, அதில் என்னென்ன பொருள் இருக்கோ அதை அத்தனையும் உனக்கு சொல்லும் அப்படின்னு சொன்னாராமா. அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே போய் நின்று பார்க்குறாராமா. அது மேற்கூரை சொல்லுதாமா, உன்னோட எண்ணங்களை என்ன மாதிரி உயர்வாக வச்சுக்கோ அப்படின்னு. அங்கே இருக்க ஃபேன் காத்தாடி சொல்லுதாமா, என்ன மாதிரி குளிர்ச்சியாகவே இரு அப்படின்னு. கடிகாரம் சொல்லுதாமா, நேரத்தை மதிக்க கற்றுக்கணும் அப்படின்னு. காலண்டர் சொல்லுதாமா, என்ன மாதிரியும் தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் புதுப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுதாமா. அடுத்து பர்ஸ் சொல்லுதாமா, வருங்காலத்துக்காக சேமிப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்மக்கிட்ட அப்படின்னு. கண்ணாடி சொல்லுதாமா, உன்னைய மட்டும் பாரு, வேறு யாரையும் சுற்றி இருக்கவங்கள கவனிக்காத அப்படின்னு சொல்லுதாமா. விளக்கு சொல்லுது, என்னைய மாதிரி அடுத்தவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒளி ஏற்று நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுதாமா. ஜன்னல் சொல்லுதாமா, என்ன மாதிரி பரந்த மனப்பான்மையோடு இரு அப்படின்னு சொல்லுதாமா. அடுத்து படிக்கட்டு சொல்லுதாமா, வாழ்க்கையில் ஒவ்வொரு படிக்கட்டு ஏறும்போது மிக கவனமாக ஏறணும் அப்படின்னு சொல்லுதாமா. இப்படி நம்மகிட்ட இருக்க பொருளே நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அது மாதிரி தான் நம்ம இருக்கணும்னு சொல்ல வருதுன்றத அவ்வளோ அழகாக சொல்கிறாரு அந்த ஞானி. உண்மையிலேயும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதில் இருக்க எல்லாத்தையுமே நல்லதாவோ கெட்டதாவோ எடுத்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் நம்மளுக்கு முன்னேற்றம் தான். நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்து தேர்ந்தெடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதனால் நம்ம யாரையும் கவனிக்க வேண்டாம், சுற்றி இருக்கவங்களை கேட்க வேண்டாம். நம்ம வாழ்க்கையை நம்ம நேராக எது முடிவு பண்ணுறோமோ அதை மட்டும் தெளிவாக எடுத்து செய்வோம். தேங்க்யூ அண்ட் ஆல் சிஸ்டர்ஸ்.